ஆண்டனி வர்கீஸோட 7 ஸ்டார் பாய்ஸ் படம் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட இமார்டல் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படம் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகும். ஜிவி பிரகாஷ் கைடு லோகர் நடிக்கிறாங்க. கௌரி கிஷனோட அடுத்த படம் தாரகை. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரியோவோட ராமன் லீலா மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் அடுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணா டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று பண்ண போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்போ இந்த படத்துக்கான லொகேஷன் தேட்டர் வேலை போய்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. பொள்ளாச்சி அண்டு கோயம்புத்தூர் பக்கம் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் லொகேஷன் தேட்டர் தான் நியூஸ் வந்திருக்கு. அண்டு படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோட கடைசியில் ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். இந்த படம் மோஸ்ட்லி SK27 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வாரணாசி மூவிக்கான ஒரு சின்ன அப்டேட் மியூசிக் டைரக்டர் MM கீராவானே இப்போ கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா வாரணாசி மூவில மொத்தமா 6 சாங்ஸ் இருக்காம். இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுதுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ராஜமௌலி MM கீராவானி காம்போ அப்படின்னாலே சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த மூவில சாங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட தர்மன் மூவில தெலுங்கு ஆக்டர் ராம் போத்தினேனி ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மூவில அவர் தான் வில்லனா பிளே பண்றதா கூட நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு இப்படி நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஜெயிலர் 2 மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் ராஜா காமராஜ் தான் இந்த சாங்கை எழுதியிருக்காரு. ஜெயிலர் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே அவர் தான் எழுதியிருந்தாரு. இந்த பார்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே அவர் தான் இப்போ எழுதியிருக்காரு. ஜெயிலர் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த சாங்குக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 சாங் ரிலீஸ் ஆகும். ஜெயிலர் 2 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 5க்கு தள்ளி போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எந்த ஒரு நியூஸும் எனக்கு வரல. இப்போ வரைக்கும் படம் அக்டோபர் தான் ரிலீஸ். டாக்ஸிக் மூவிக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலையா, தள்ளி போகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர். டாக்ஸிக் மூவிக்கான இங்கிலீஷ் வெர்ஷனுக்கான ட்ரெய்லரே இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் தள்ளி போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில மூவிஸோட பட்ஜெட் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் தெரிஞ்சா கண்டிப்பா நான் அதை சொல்லிடுவேன். நிறைய மூவிஸ்க்கு நான் பட்ஜெட் நான் சொல்லியிருக்கேன். பட்ஜெட் சரியா தெரியலங்கிறப்போ அதை நான் அறகுறையா சொல்ல விரும்பல. அதனாலதான் பட்ஜெட் அண்ட் வசூல் கேட்டாலும் நான் ஏன் வசூலை மட்டும் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் ரிப்போர்ட் என்கிட்ட இல்ல. காஞ்சனா 4 படம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்டேட் இன்னும் வரலையே. அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு அப்டேட் அவங்க கொடுக்கல. மேபி என்னோட கெஸ் படி ஷூட்டிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டு தான் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேற லாங்குவேஜ்ல இந்த டைட்டில் வச்சதுனால இந்த டைட்டில்னால பெருசா பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் மூவிக்கான வசூல நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஆனா படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன். இந்த கமெண்ட் பண்ணவரை கமெண்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு எனக்கு திரும்ப இன்னொரு தடவை கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் எனக்கு சரியா காமிக்கல. இந்த கொஸ்டின் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல தான் பேசியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல நிறைய கேள்விக்கு நான் ரீசெண்டா போட்ட வீடியோல பதில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு சில அப்டேட் இல்லைன்னு சொல்லியும் அந்த கமெண்ட் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்டேட் இல்லைன்னு சொன்ன கொஸ்டின்ஸை திரும்ப ரிப்பீட்டடா பண்ணாதீங்க. அதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல இருந்தா நானே சொல்லிடுவேன். அப்டேட் இல்லாத கொஸ்டின்ஸ்க்கு நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.